அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து சூரா அல் கத்ர் தொடர். சூராவுக்கான விளக்கம். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நிச்சயமாக நாம் அதனை மகத்தான இரவில் இறக்கினோம். அல் குர்ஆன் இறக்கப்பட்டதொரு நூல். பூமியில் அது ஆக்கப்படவில்லை, மேலிருந்து வானத்திலிருந்து அது இறக்கப்பட்டது என இவ்வசனம் கூறுகிறது. இப்பிரயோகத்தின் மூலம் அல் குர்ஆனின் இறை மூலத்தை இவ்வசனம் உணர்த்துகிறது. அதேவேளை நிச்சயமாக நாம் அதனை இறக்கினோம் என்ற பிரயோகத்தின் மூலம் அல் குர்ஆனின் இறை மூலத்தை தெளிவாகவே சூரா உறுதி செய்கிறது. இந்த வசனத்தில் அல் குர்ஆன் என்ற சொல் தெளிவாக குறிப்பிடப்படாது அதனை என்ற பிரதி பெயரால் சுட்டப்பட்டுள்ளமை அவதானத்திற்குரியதாகும். இத்தகைய பிரயோகம் 3 காரணங்களை கொண்டிருக்க முடியும். ஒன்று, அதனை என்ற பிரயோகம் எதனை குறிக்குமோ என்ற குழப்பம் உருவாவது இங்கு சாத்தியமில்லை. ஏனெனில் மகத்தான இரவில் இறக்கப்படல் என்பது அல் குர்ஆனை மட்டுமே குறிக்க முடியும். 2, அல் குர்ஆன் முஸ்லிம்கள் அனைவரது மனதிலும் பசுமையாக நினைவில் உள்ளதொரு நூல். எனவே அதனை இறக்கினோம் என சொல்லும் போது அல் குர்ஆன் என்ற கருத்து இயல்பாகவே அவர்கள் மனதில் தோன்றும். இந்த வகையில் இப்பிரயோகம் அல் குர்ஆனின் பெருமையையும் உயர்வையும் உணர்த்துகிறது. 3, இந்த சூறாவுக்கு முன்னால் உள்ள அத்தியாயம் அல் அலக் இறங்கிய பல வருடங்களுக்கு பின்னரே இந்த சூறா இறங்கியது என்பது ஏற்கனவே சூறா இறங்கிய காலம் பற்றிய விளக்கத்தின் போது தெளிவாகி இருக்கும். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சூறாக்களை ஒழுங்குபடுத்திய போது அத்தியாயம் அலக் அடுத்து இந்த சூறாவை இட்டுள்ளான். முதலில் இறங்கிய வசனங்களை காட்டிவிட்டு அவ்வாறு அல் குர்ஆன் இறங்கிய அந்த நிகழ்வு எவ்வளவு மகத்தானது என்று அடுத்து கூறுவது மிக பொருத்தமானது என்பதில் சந்தேகமில்லை. இரு சூறாக்களும் ஒன்றையடுத்து ஒன்று அமைந்துள்ளமையின் பொருத்தப்பாடு இதுதான். இந்த பின்னணியிலேயே முன்னால் உள்ள சூறாவை சுட்டிக்காட்டும் வகையில் அதனை என குறிப்பிடுவது பொருத்தமாகியது. அல் கத்ர் என்ற அல் குர்ஆனிய பிரயோகத்தை மகத்தான என மொழிபெயர்த்துள்ளோம். எனினும் இச்சொல்லின் மொழிப்பொருளுக்கேற்ப இப்பிரயோகத்திற்கும் 2 விளக்கங்களை கொடுக்க முடியும். ஒன்று, உயர்ந்த பெருமானம், மகத்தான என்ற பொருளை கொள்ளல். அதன்படி அல் குர்ஆன் என்ற அதி உன்னத நூல் இறக்கப்பட்டமையால் அந்த இரவு சிறப்பும் உயர்வும் பெற்றது என கருத்து கொள்ளலாம். 2, நிர்ணயம், விதி என்ற பொருளையும் அல் கத்ர் என்ற சொல்லுக்கு கொடுக்கலாம். அந்நிலையில் சமூகங்களின் போக்கை நிர்ணயிக்கும், அவற்றின் தலைவிதியை எழுதும் இரவில் அல் குர்ஆனை இறக்கினோம் என்ற கருத்தை இவ்வசனம் கொடுக்கிறது. தொடர்ந்து அடுத்த 2 வசனங்களும் இக்கருத்தையே மேலும் விளக்குகின்றன.